எதுக்குமா கையெழுத்தா? ஏன் கையெழுத்தா? என்னது இது? இந்த கையெழுத்து வச்சு இது பண்ணிருமோ? பாப்போம் பாப்போம். கையெழுத்து போட்டேன். இந்த கையில போட்டீங்க நீங்க? இந்த வலது கையில. கையெழுத்தை தீர்மானிப்பதும் வலது கைதான். உங்கள் தலையெழுத்தை தீர்மானிப்பதும் வலது கைதான். அப்படியாம்மா? மிகவும் சிறந்தது வலது கைதான். மிகவும் சிறந்தது வலது கைதான். வணக்கம். வலது கை தான் சிறந்ததுன்னு சொல்லி இருக்கிற. நீ சொல்றதும் கரெக்டாக தான் இருக்கும் போல இருக்குது. சரிம்மா சரிம்மா உட்காருமா. அப்ப நீ இப்ப இடது கையை பத்தி பேச சொல்லுவோம். நீ உட்காருமா. ஊர்க்காரர்களே, பெரியோர்களே, இந்த பட்டிமன்றம் கேட்க வந்த அன்பர்களே, நம்ம பாப்பா என்ன சொல்லுது? வலது கை தாங்க. மனுஷன் வாழ்க்கைக்கு வலது கை தான் முக்கியங்குது. வலது கை இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாதுங்குது. இது சொல்றதுல நியாயம் தானே இருக்குது. வலது கை இல்லாமல் என்ன பண்ண முடியுமா? கோயிலுக்கு போகிறோம், ஊதி எடுத்ததுல இந்த கையில் தான் வைக்கிறோம். வீட்டுக்கு வரோம், சாப்பிட்றது இந்த கையில், இந்த கையில் தான் சாப்பிட்றோம். பேனை எடுத்து இந்த கையெழுத்து போடுங்கன்னு வச்சு வலது கையில் தான் போடுறோம். வலது கை இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுங்க. வலது கை தான் முக்கியம். அது பேசுகிறது கரெக்டு தான். இப்போ நம்ம இடது கையில் பக்கம் உள்ள நியாயத்தை கேட்போம். இடது கையில் என்ன இருக்க போகுது நியாயம் கேட்போம். ஆனால் கேட்டு தானே ஆகணும். ரெண்டு பக்கமும் நியாயம் கேட்குறதுனே தீர்ப்புக்கு நல்லது, ஒரு நியாயத்துக்கு நல்லது. இப்போ இடது கையை பற்றி இந்த பாப்பா என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கேட்போமா? கேட்போம். வாய்க்கு இங்கே கொடுமா. கேளுமா. என்னம்மா ஒன்றுன்னா ரெண்டு எத்தனை வேணாலும் கேளுமா. நீ கேட்க மாட்டியா? கேளுமா. எப்பா சாப்பிட்றது எந்த கையிலப்பா? வலது கை. ஓகே உள்ள சொல்லிட்டாங்கம்மா வலது கைன்னு. உங்கள்கிட்ட கேட்போம். சாப்பிட்றது எந்த கைமா? வலது கை தான். சரி கேள்வி. ஐயோ ஊர்க்காரர்களே, நண்பர்களே, தோழர்களே, என் எதிரே இருக்கும் மாணவ செல்வங்களே, கழுவுறது எந்த கை? இடது கை. கழுவுறது எந்த கை? இப்ப நீ சொல்லுமா. இப்ப நீ சொல்லு. இவங்க என்ன சொன்னாங்களா? கழுவுறது எந்த கைன்னு கேட்டியா? நீ கேட்டியாம்மா? இவங்க என்ன சொன்னாங்க? கழுவுறது இடது கை தான் சொன்னாங்கம்மா. இடது கை தான் சொல்லியிருக்காங்க. இடது கை இல்லைன்னா என்ன ஆகும்? இல்லாமல் இடது கை மட்டும் கழுவுன்னு வச்சுக்குவேன். நாரி போயிடுவேன். நானும் நாரி போயிடுவேன். நீனும் நாரி போயிடுவேன். என் பக்கத்துல யாரும் வர மாட்டாங்க. சீச்சி காரமா நான் வந்து போடாம்பாங்க. உன் பக்கத்துல யாரும் வர மாட்டாங்க. இடது கை மட்டும் கழுவுன்னு வச்சுக்குவேன். எல்லாம் நாரி போயிடுவோம். நீ சொல்லுமா? இப்ப நீ சொல்லு. கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. நீ சொல்லுமா? இப்ப இடது கை தான் நீங்க தீர்ப்பு கொடுக்கணும். அதுக்குள்ள தீர்ப்பு வந்துட்டியாமா? ஒரே முடிச்சிட்டியா? நன்றி வணக்கம். அப்பா ரெண்டும் அழகா பேசிருச்சுங்க. சிறப்பா பேசியிருக்குதுங்க. சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் சிறப்பா பேசியிருக்குதுங்க. கருத்தை சொல்லியிருக்குதுங்க. இப்போ நான் பேச வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆளுக்கு இது வந்து வலது கைதான் சொல்லியிருக்குது, இது இடது கைதான் சொல்லியிருக்குது. ஊர் உலகமே இதுக்கு என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா வலது கை முக்கியமான கை, இடது கை நான் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு இந்த இடது கைன்னு சொல்லுது, வலது கைன்னு சொல்லுது. யோசிக்க வேண்டிய விஷயம், தீர்ப்பு சொல்ல வேண்டிய விஷயம். கொஞ்சம் தண்ணி குடிச்சு விடுறேன். என்ன கொஞ்சம் தண்ணி குடிச்சு விடுறேன். உங்களுக்கு தண்ணி வேணுமாம்மா? இந்தாம்மா நீ கொஞ்சம் குடிச்சுக்கோமா. உனக்கு வேணுமாம்மா? அப்புறம் வாய் தகராறு வரப்பு தகராறின் 15வது ஆண்டு விழாவையொட்டி நம்மை கூட்டி வந்திருக்கும் விழா குழுவினருக்கும் இப்பட்டிமன்றம் மேடையை நம்மளுக்கு அமைத்து கொடுத்த இந்த வாய் தகராறு வரப்பு தகராறு குழு தலைவர் அவருக்கும் நன்றி கூறி இந்த முக்கியமான பட்டிமன்றத்தின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். பெரிய அளவில் இந்த பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு தீர்ப்பு சொல்லி ஆகணும். இந்த வலதுகை என்ன செய்யுது? நான் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது, நான் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இந்த வலதுகை பெரும்ப திமிரா சில நேரங்களில் பேசிடுது. அது இந்த வலதுகையோட பெரிய வீக்னஸாக இருக்குது. ஆனால் இடதுகை வந்து அப்படி எதுவும் பேசினதே கிடையாது. திருப்படத்தை சுத்தமாக வச்சுக்கிறேன். இடதுகை என்னால் நான் இல்லைன்னா நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு பொறுமையாக சொல்லுது, அமைதியாக சொல்லுது, தெளிவாக சொல்லுது இடதுகை. அது கரெக்டு தான். இடதுகை சொல்கிறதும் கரெக்டு தான். என்ன ஏம்மா நீ வாம்மா எந்திரிம்மா. நன்றி சொல்கிறேன், வணக்கம் சொல்கிறேன். எப்படிமா சொல்லுவேன்? வணக்கம் சொல்கிறியா? எங்கிட்ட திரும்பி பார்த்து சொல்லுமா வணக்கம். வணக்கம். உட்காருமா. இப்போ வணக்கத்தை எந்த கையிலம்மா சொன்னேன்? வலது கையிலம்மா சொன்னேன். நல்லா இப்போ இன்னொருனோட வணக்கம் சொல்லுமா. சொல்லுமா, எந்திரிச்சு சொல்லு. எல்லாரும் பாருங்கப்பா, எந்த கையில் வணக்கம் சொல்கிறேன்? வணக்கம். எந்த கையில் நான் சொல்லியிருக்கிறேன்? ரெண்டு கையாலையும் சொல்லியிருக்கிறேன். மனுஷ வாழ்க்கைக்கு ரெண்டு கை முக்கியம். இப்போ புரியுதாம்மா ரெண்டு கை முக்கியம்னு? நீங்கள் வாம்மா. ரெண்டு கை முடிச்சுட்டு கை கொடுக்குறேன். இப்போ என்னம்மா ரெண்டு கை முக்கியம் தானம்மா? உட்காருமா. ரெண்டு கை முக்கியம்தான். இருந்தாலும் ரெண்டு கை முக்கியம்னு நான் இங்கே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் டென்ஷன் ஆகிடுவீங்க. இது யாருக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க. என்ன கோபம் பட்டுருவீங்க. ஏதாவது ஒரு கை நான் சொல்லியே ஆகணும், இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும். இந்த வலது கை இருக்குங்களே, இந்த வலது கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வலது கை பார்க்குற வேலையை இந்த இடது கை பார்க்கும்.
ஆனால் இந்த இடதுகை பார்க்குற வேலையை ஒரு நாள் கூட இந்த வலதுகை பார்த்ததே கிடையாதுங்க. நம்ம எங்கேயாவது போகிறோம், கல்யாணக்கார வீட்டுக்கு போகிறோம், நம்மளுக்கு பிபி இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், சுகர் இருக்கும். ஆனால் அங்கே சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், முட்டை இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், எல்லாம் இருக்கும். இந்த வலதுகை என்ன பண்ணு தெரியுமா? ஐயோ இந்த மனுஷன் பாவமாச்சே, இந்த மனுஷனுக்கு ப்ரெஷர் இருக்காச்சே, இந்த மனுஷனுக்கு சுகர் இருக்காச்சே, இந்த மனுஷனுக்கு ரத்தத்தில் இதயத்தில் அடப்பு இருக்காச்சே, இதை திங்கக்கூடாதுன்னு நினைக்காது இந்த வலதுகை. டபக்குன்னு வாய்க்கு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வாய் என்ன பண்ணும்? இது அள்ளி கொடுக்குது, நம்ம என்ன பண்ணுறதுன்னு வாங்கி வாய்க்கில் போட்டுக்கிட்டே இருக்கும். அது அப்புறம் கொஞ்ச நாளில் நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்து விட்ரும். இந்த வலதுகைக்கு எதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சில நேரங்களில் கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுது. ஆனால் இடதுகை நான் செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்குது, என்றைக்கும் தவறு இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருக்குது, என்றைக்கும் சரியாக செய்யுது. இந்த சமூகம் சீர்கடாமல் இருக்கிறதுக்கு இந்த இடதுகை தாங்க பெருசாக உதவுது. வலதுகை நான் பெரிய ஆள்கிட்ட இருக்குதுங்க, இடதுகை நான் எல்லாம் பார்ப்பேன்னு பொறுமையாக இருக்குதுங்க. ஆகவே இந்த பட்டிமன்ற முடிவின்படி இடதுகையே உயர்ந்தது. இடதுகையே நான் எல்லா வேலையும் செய்வேன்னு சொல்லும், எல்லா வேலையும் செய்கிற இடதுகையே சிறந்தது. இப்பட்டிமன்ற தீர்ப்பு இடதுகையே சிறந்தது, மனித வாழ்வுக்கு இடதுகை சிறந்தது என கூறி வாய்ப்பு தந்த உங்களுக்கும், வாய்ப்பு தந்த வாய்த்தகராறு வரப்பத்தகராறு விழா கமிட்டி குழுவினருக்கும் நன்றி கூறி இடதுகையே மனித வாழ்வுக்கு சிறந்தது என கூறி தீர்ப்பு வழங்குகிறேன். நன்றி வணக்கம். கை தட்டு